வாங்க கண்மணி அன்பு ரியாக்ஷன் வீடியோக்குள்ள போயிடலாம். மாயு ஸ்வேதால இருந்து தா தா எப்படி இந்த மயிரையும் ஸ்வேதாவும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொடுமை பண்ணிட்டு இருக்காங்க. நீ வாசனை சும்மா கம கமான மூக்க தொலைக்கும். அப்புறம் மயங்கி இதுக்கப்புறம் அசந்து போய் அந்த புஷ்பாவை வேலையை விட்டு தூக்கிட்டு போறீங்க. அப்புறமா பேசலாமா? அதாவது பார்த்தீங்கன்னா சமையலை பற்றி ஆகாவுக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் சமைச்சதை கொண்டு வர முடியாமல சாப்பாடு போருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஒரு வாசனையும் வரலையே. வரலையா? எங்களுக்கு வருதேடா. உனக்கு இப்போதான் வருது. சூப்பரா வருது. அதாவது நம்ம கண்மணி சமைச்சு சாப்பிட்றாங்க, அது பார்த்தீங்கன்னா ஒரே வாசனையாக இருக்குது. அதை பார்த்துட்டு எங்களுக்கு வாசனை நல்லா வருது அப்படின்னு சொல்கிறாங்க. வாசனையே இப்படி இருக்குடா, அப்ப சோறு எப்படி இல்லை? அப்படியே பேன் பண்ணி பாரு. நம்ம கார்த்திக் கண்டுபிடிச்சிடறாங்க, அது இங்கேருந்து இந்த வாசனை வரல, இது மாதிரி கண்மணி சமைச்சு சாப்பிட்ற அந்த வாசனை அப்படிங்கிறாங்க. இதுக்கு பேரு அரிசி பருப்பு சாதம். வாசனை அப்படியே ஆள மயக்குதேம்மா. நல்லெண்ணெய் எல்லாரும் அங்கேயே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இவ்வளவு ஸ்பெஷல்லா உங்களுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கோம், இதை முதல்ல சாப்பிடுங்க, அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கிறாங்க. கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கோம், முதல்ல இதை சாப்பிட்டு பாரு. சாப்பிட்ட எல்லாருமே பார்த்தீங்கன்னா வாந்தி எடுத்துட்டு வையாத குறையா பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்காங்க. என்ன இப்படி இருக்கு? என் வாயை கெட்டு போச்சு. என்ன அது நம்ம சமைச்சது யாருமே பாராட்டலையே அப்படின்னு சொல்லிட்டு மயூரிக்கும் சுவேதாவுக்கும் ரொம்பவுமே அதிர்ச்சியா இருக்கு. எல்லாம் ஓடுறாங்க. எனக்கு போதுமா? எனக்கு இதுல கொஞ்சம் மிச்சம் மீதி ஏதாவது கிடைக்குமா? சப்ஸ்ல மிச்சம் இருந்ததை நான் பார்த்தேனே. நம்ம கார்த்தியும் அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா தட்டை தூட்டி கிச்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்மணிக்கிட்ட எனக்கு ஏதாச்சும் சாப்பாடு இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் பார்த்தேன். உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன். கிடைக்குமா? கண்ணே இல்லாம போய் பிச்சை எடுக்கிறீங்க. நம்ம கார்த்தி என்னதான் வந்து கெஞ்சி கேட்டாலும் கண்மணி இது உங்களுக்காக சமைக்கல, எனக்காக தான் சமைச்சது, நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. போட்டுறாதீங்க. இவ்வளவு மோசமாவா செஞ்சிருக்கோம்? ஐயோ அதான் எனக்கு புரியல. சாப்பிட்டு பார்த்தோம். கடைசியில் அவங்க சமைச்சது அவங்களே சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா காரி துப்புற நன்மை ஆயிடுச்சு. ஐயோ என்ன நீ இவ்வளோ கேவலமா இருக்க? ஏய் நம்ம கண்மணி சமைச்ச சாப்பாடு இருக்கு, அதை பார்த்தீங்கன்னா திருத்துத்தனமாக எடுத்து சாப்பிடலான்னு போறாங்க. கண்மணி காரி துப்பிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் ஏழைங்க சாப்பாடு, நீங்கெல்லாம் சாப்பிடக்கூடாது. உனக்கு ஒன்றும் போர் அடிக்கல? நம்ம அன்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படிமா இருக்கு, இப்போ ஓரளவுக்கு ரெக்கவரி ஆயிடுச்சா என்னதுன்னு கேட்குறாங்க. பண்ணாதீங்க, கேட்டா ஏதாவது தலையாசைங்க, இல்லைன்னா பார்வையில உணர்த்தினா கூட பார்த்துக்கிறாளமா? எப்படி அன்பு வந்து கண்மணி உன்னை நல்லா பார்த்துக்கிறாளம்மா, இதை தானே நம்ம ஆசைப்பட்டோம், கூடிய சீக்கிரமே நீ ரெக்கவரி ஆகிடும் அப்படின்னு சொல்லி கண்மணிக்கு நன்றிலாம் சொல்கிறாங்க. யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம். இல்லையே. சாரி கண்மணி, நீ இருக்கிற அன்பும் அவங்க மேலே நீ வச்சிருக்கிற அன்பும். கண்மணி கோமா பார்த்தீங்கன்னா என்னோட வேலையை அதான் நான் அத்தையே பார்த்துக்கிறேன், மற்றபடி என்னை நீங்கள் பாராட்டணும் அதெல்லாம் எனக்கு தேவையில்லைங்கிறாங்க. என் பாசமும் தான் அளவுக்கு குணப்படுத்திருக்கு, அதில் முழுக்க நன்றி கடன் பட்டிருக்கேன். வேலையை அவங்களே கவனிச்சுக்கிற மாதிரி பண்ணிடுவேன். எனக்கு கண்மணி ரொம்ப தேங்க்ஸ். இவங்களுக்காக தான் நான் இந்த யாரும் எனக்கு தேங்க்ஸ் சொல்ல வேணாம், நான் யாருக்காக வந்தனோ அவங்களுக்கு நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படிலாம் சொல்லிட்டாங்க. வீட்டுக்குள்ளேயே வந்தனோ அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். பயங்கரமா டயர்டா தான் வந்திருக்கேன். எனக்கும் ஒரு இல்ல அத்தை இது மாதிரி போதுமான அளவு அம்மா சாப்பிட்டுட்டாங்க, இது மாதிரி நானும் டயர்டில் வந்திருக்கேன், எனக்கு ஏதாச்சும் ஊட்டி விடுவியாங்கிறாங்க. கண்மணி முறைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கிடைக்குமான்னு கேட்டேன். ஆளும் கிடைக்கும். இந்த வீட்டுக்கு நான் வந்தது இவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு மட்டும்தான். நான் இல்ல ஒரு மனுஷனை கூட கண்மணி கோவமா உங்களுக்கு வேணும்னா கிச்சனில் போயிட்டு நீங்களே செஞ்சு சாப்பிடுங்க, மற்றபடி ஏண்டலே கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போயிடுறாங்க. பண்றமா நிமிஷம் டைம் கொடுத்தா எல்லாத்தையும் உனக்கு நான் புரிய வச்சிடறேன்னு சொல்றேன். வேண்டாம் இது நம்ம அன்பும் அவங்க அம்மா கிட்ட இவ ஏமா இப்படி இருக்கா, நான் என்ன சொல்கிறேன் என்ன எதுன்னு கொஞ்சம் சொல்ல விட்டா நான் எல்லா விஷயமும் சொல்லிவிடுவேன், ஆனால் காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாளே அப்படிங்கிறாங்க. வரைக்கும் விளக்குனதே போதுன்றா. ஆனா நான் வெண்ணிலா லவ் பண்றது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அவ ஷாக். இன்னமும் கண்மணி இது மாதிரி நான் வெண்ணிலா லவ் பண்ணிட்டு அந்த மாதிரி நினச்சிட்டு உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் வந்துடுவா அப்படிலாம் சொல்கிறாங்க. யோசனை எல்லாம் பலமா இருக்கே. உனக்கு என்ன உதவி வேணும் அதை மட்டும் சொல்லு. நம்ம அன்பும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கார்த்திக் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் உதவி செய்யடா அப்படிங்கிறாங்க. எனக்கு எப்படி கரெக்ட் பண்றதுன்னு தெரியலண்ணே, ஏதாவது நீங்க ஐடியா கொடுங்களேன். இனிமே நீ பட்டுன்னு காலில் விழறதை தவிர வேற வழியே இல்லை. அதுக்கு நம்ம அன்பும் ஐடியா கேட்கும்போது கார்த்தி வேற வழியே இல்லைன்னா அன்னி காலில் வந்து மன்னிப்பு கேட்டுரு அப்படிங்கிறாங்க. நான் விழுந்துட்டா போச்சு. இருக்கணும் புரியுதா? நடக்குதான்னு பார்ப்போம். சரிடா நீ சொல்ற, நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். இதோ இப்போயே போயிட்டு நான் காலைல வந்து மன்னிப்பு கேட்குறேன்டா, அவன் மட்டும் என்னை ஏற்றுக்கிட்டா அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்புறாங்க.
என் வாழ்க்கையில வழி அடைச்சு நிக்கிறேன். என்ன உளர்ற? காதலிச்சாரு. நீ எதுக்காக இப்போ இங்கே வந்த? இது மாதிரி அன்பு என்னதான் காதலிச்சாருன்னு தெரிஞ்ச பிறகு நீ திரும்பி வந்தது தப்பு அப்படிலாம் பார்த்தீங்கன்னா வெண்ணிலா சொல்லி மிரட்டுறாங்க. விட்டு போன பாத்தியா? அந்த விஷயத்துல உன்னை நினைச்சு எனக்கே பெருமையா இருந்துச்சு. எல்லா பொண்ணுங்களும் அன்பு மாதிரி ஒருத்தர் புருஷனா கிடைக்கணும்னு தான் இருந்தேன். நீ ஃபஸ்ட்டு சண்டை விட்டுட்டு இந்த வீட்டை விட்டு போனப்ப எனக்கு பெருமையாக இருந்துச்சு. ஆனால் நீ திருப்பி வந்துட்ட பார்த்தியா? எதுக்கு அன்புக்காக வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இருக்கேன் போறேன். இரு கண்மணி, சரியான முடிவெடுத்துட்டான்னு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. திரும்ப இங்க வந்திருக்க கூடாது. நான் நீ எதுக்காக? எதுக்காக இங்கே வந்த? நீ இங்கே திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா என்ன அன்போட மனசை மாற்றலாம்னு நினச்சியா? அவர் மனசை மாற்ற வைக்காதுங்கிறாங்க. என்ன அண்டான்னு சொல்லிட்டேல்ல, அப்புறம் என்ன இன்னும் அத்தை சொத்தன்னு சொல்லிக்க என்ன உறவு? பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. உயிரை காப்பாத்து. என் அத்தைக்கு இப்படி இருக்கும்போது நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன், நான் இந்த வீட்டில் தான் இருப்பேங்கிறாங்க. அப்புறம் எதுக்கு அவங்க அத்தையை கூப்பிட்றா? உனக்கு என்ன உறவுங்கிறாங்க. நான் அப்படி தான் பார்க்க கூப்பிடுவாங்கிறாங்க. மாட்டோமா? ஆனா அவங்க என்ன தானே நினைச்சிட்டு இருந்தாங்க? என்ன போகலண்ணா, நான் உன்னை போக வைப்பேன். உனக்கு வெண்ணிலாவும் ஒழுங்காக இங்கேருந்து போயிடு அது இதுன்னு சொல்லி அன்பு மனசன் பார்த்தேன்னா அதுக்கப்புறம் நானே உன்னை வெளில அனுப்ப வேண்டியதாக இருக்குன்னு மிரட்டுறாங்க. அத்தைக்காக வந்தேன். அவங்க பழைய மாதிரி எழுந்து நடமாடுற வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன். கண்மணியோட உண்மையான முகத்தை பார்க்க வேண்டியிருக்கும். நம்ம கண்மணி Be வேற careful. level. இந்த வீட்டை விட்டு அனுப்புன்னு நினச்சேன்னா அதுக்கப்புறம் இந்த கண்மணியோட உண்மையான முகத்தை பார்க்க வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி பார்த்தீங்கன்னா வெண்ணிலா மிரட்டிட்டு போகிறாங்க. இதோட இந்த எபிசோடும் முடியுது.